வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் தெல்லிப்பளை மகாயனா கல்லூரி, சுன்னாகம் ஸ்கந்தபரோதயா கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 2024 கிரிக்கெட் சுற்றுப் போட்டி எதிர்வரும் 7ஆம் 8ஆம் திகதிகளில் தெல்லிப்பளை மகாயனா கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பிலான ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்றது. வணக்கம். இந்த 2024 வீரர்களின் போர் சம்பந்தமான விடயங்களை முன்வைப்பதற்காக ஊடக மையத்தில் கூடியிருக்கின்றோம். தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி, ஸ்கந்தவராயா கல்லூரி கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் போட்டி வருகின்ற 7-8 செப்டம்பர் 2024 தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியானது 2001ஆம் ஆண்டு வீரர்களின் போர் என வர்ணிக்கப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதுவரை 21 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. இதிலேயும் 2021ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டுகளில் நாட்டு நிலை காரணமாகவும் கொரோனா தொற்று காரணமாகவும் போட்டிகள் நடைபெறவில்லை. இதுவரை நடைபெற்ற 21 போட்டிகளிலையும் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி 5 போட்டிகளில் வெற்றி ஈட்டியிருக்கின்றது. ஸ்கந்தவராயா கல்லூரி 4 போட்டிகளில் வின் பண்ணியிருக்கின்றது. ஏனைய 12 போட்டிகளும் சமநிலையில் முடிவடைந்திருக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டுக்குரிய வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் போட்டியானது தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் 7ஆம் திகதி செப்டம்பர் மாதம் வருகின்ற 2024ஆம் ஆண்டு காலை 8 மணிக்கு போட்டி ஆரம்பமாகும். 2 நாட்கள் இந்த போட்டி நடைபெறும். போட்டி மூலம் அடுத்த நிலைக்கு இந்த வீரர்களை தயார்படுத்துகின்ற நோக்கில் இந்த போட்டி நடத்தப்பட்டு வருகின்றது. இப்போ இதில் சிறந்த வீரர்கள் கலந்து கொண்டு பங்கு பெற்றி இந்த அணிக்காக போட்டியிடுகின்றார்கள். 2 அணிகளும் பலமான அணிகளாகவே காணப்படுகின்றன. 2 பலமான அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் சிறப்பாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டி ஏற்பாடுகள் 2 பாடசாலை சமூகத்தினராலையும் 2 பாடசாலையினதும் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் என்ற பல தரப்பினரினாலும் உழைப்பினால் தயார்படுத்தப்பட்டு போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டிக்கான அனுசரணையை நமது பாடசாலையின் பழைய மாணவர்களும் ஸ்கந்தவரோதயா கல்லூரியின் பழைய மாணவர்களும் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். போட்டி ஒழுங்குகள் பார்வையாளர்கள் திறந்த முறையில் இருந்து பார்க்கக்கூடியவாறும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கிலேயும் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெறும் என்ற நோக்கத்திலேயும் பார்வையாளர்களை நாங்கள் பெருமளவில் எதிர்பார்த்து நிற்கின்றோம். போட்டிக்கான விருந்தினர்களாக 2 பாடசாலையினதும் பழைய மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். போட்டி மிகவும் சிறப்பாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறபடியால் போட்டி சிறப்பாக நடைபெறும் வேண்டும் என்று இறைவனையும் வேண்டி அனைவரதும் ஒத்துழைப்பும் இந்த போட்டி சிறப்பாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டு இந்த போட்டி சிறப்பாக நடைபெற அனைவரதும் ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றோம். ஸ்கந்தவரோதயா கல்லூரிக்கும் மகாஜனா கல்லூரிக்கும் இடையிலான பெட்லத் ஆஃப் ஹீரோஸ் என்று வர்ணிக்கப்படுகின்ற வீரர்களின் போர் இந்த வருட போட்டிக்கானது 7ஆம் 8ஆம் தேதியிலே மகாஜனா கல்லூரி மைதானத்திலே விதிமுறைகளுக்கு அமைவாக நடைபெற இருக்கின்றது. முழுமையான மகாஜனா கல்லூரியின் பங்களிப்புடன் இந்த போட்டி சிறப்பாக நடைபெற அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்பதோடு போட்டியினுடைய வெற்றி தோல்விக்கு அப்பால் நூற்றாண்டு பழமை வாய்ந்த 2 கல்லூரிகளும் அன்று தொட்டு இன்று வரை கடைப்பிடித்து வருகின்ற நட்பு, பாரம்பரியம், அன்பு என்பவற்றை தென்னகத்தை கொண்டு இந்த போட்டியை சிறப்பாக நடாத்த 2 கல்லூரியினுடைய அதிபர்களும் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அந்த வகையிலே 2 கல்லூரியுடைய நலம் விரும்பிகள், பழைய மாணவர்கள், பெற்றார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வருடம் 2024 நடக்கின்ற இந்த வீரர்களின் போர் துடுப்பாட்ட போட்டி மகாஜனா கல்லூரி அதிபர் கூறியது போல ஒரு விறுவிறுப்பானதும் ஒரு எல்லாருடைய பார்வையையும் திரும்பி பார்க்கக்கூடியவாறு அமைய இருக்கின்றது. ஏனென்றால் 2 கல்லூரியிலும் பல தடவைகள், அதாவது 2-3 தடவைக்கு மேலே இந்த பேட்டில் ஆஃப் த ஹீரோஸ் போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்கள், வீரர்கள் பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய சிறப்பையும்
ஆடுகளத்திலே காட்ட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த போட்டி சிறப்பாக நடைபெற 2 நாட்களும் எங்களுடைய 2 கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள், நலம் விரும்பிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் 2 கல்லூரி நிர்வாகத்துக்கும் தங்களுடைய பூரணமான ஆதரவை வழங்கி இந்த போட்டி சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அமைகின்றேன். எனது பெயர் கி துவாரகன். நான் மகாஜனா கல்லூரியின் கிரிக்கெட் அணியின் தலைவராக இருப்பதில் பெருமை அடைகிறேன். வடக்கின் சமர்களின் ஒன்றான வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் பேட்டில் ஆஃப் த ஹீரோஸ் 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக 22வது தடை நடைபெற உள்ளது. நகர்ப்புற சூழலில் மாத்திரமில்லாமல் கிராமப்புற சூழல்களில் கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்காகவும் 2 பாடசாலைகளின் நட்புறவை போனதற்காகவும் இப்போட்டி நடைபெறுகிறது. இப்போட்டியில் 5 முறை ஸ்கந்தரோதய கல்லூரியும் 5 முறை மகாஜனா கல்லூரியும் 4 முறை ஸ்கந்தரோதய கல்லூரியும் வெற்றி பெற்றுள்ளது. 12 போட்டிகள் சமநிலையில் நடைபெற்றுள்ளது. இப்போட்டியை சிறப்பாக நடத்தி இவ்வருடமும் சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு அனைவரின் ஒத்துழைப்பை கொண்டிருக்கின்றோம். உங்களோட அணி பேட்டிங் சைட், பவுலிங் சைட் அதுகளில் அப்படி வலுவாக இருக்க அப்படி இருக்கு. எங்கள் அணியை பொறுத்த வரைக்கும் எங்கள் அணியை பொறுத்த வரைக்கும் இரு துறையிலும் சமமான பலத்தை கொண்டுள்ளது. இளம் வீரர்களின் பிரகாசிப்பு கொஞ்சம் அதிகமாகவே உள்ளது நம்ம அணி. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் கேவ்சன். வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் ஸ்கந்தோதியா கல்லூரிக்கும் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரிக்கும் இடையிலான 22வது துடுப்பாட்ட நிகழ்வு எதிர்வரும் 7ஆம் 8ஆம் தேதிகளில் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி மைதானத்தில் இடம்பெற உள்ளது. இவ்வாண்டு காலதாமதமானாலும் 2 கல்லூரி அதிர்வுகளின் முயற்சியால் தற்பொழுது நடைபெற உள்ளது. எனவே இச்சந்தர்ப்பத்தில் 2 கல்லூரி அதிபர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 22வது துடுப்பாட்ட போட்டிக்கு எனது ஸ்கந்தோதியா கல்லூரி அணிக்கு தலைமை தாங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனது கல்லூரியின் அதிபர் திரு மு. செல்வஸ்தான் அவர்கள், துடுப்பாட்ட இணைப்பாளர் திரு வை. உமாசுதன் அவர்கள், அணி பொறுப்பாசிரியர் திரு விஷ்ணு பிரகாஷ் அவர்கள் மற்றும் பயிற்றுனர் திரு சதீஷ் அவர்களின் வழிநடத்தலில் எனது அணி தயாராகியுள்ளது. இவ்வேளையில் இவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது கல்லூரி அணி வீரர்கள் சிறந்த ஒழுக்க கட்டுப்பாடுடன் செயற்படக்கூடியவர்கள் என்பதில் பெருமிதம் அடைகின்றேன். வெற்றியையும் தோல்வியையும் சமமென மதித்து 2 கல்லூரிக்கும் இடையிலான நட்புறவை வளர்ப்பதில் இத்துடுப்பாட்ட நிகழ்வின் முக்கிய நோக்கமாகும். எனவே போட்டி சிறப்பாக நடைபெற எமது கல்லூரியில் குடிகொண்டிருக்கும் ஸ்கந்த பெருமானை பிரார்த்திப்பதோடு களமிறங்கும் 2 கல்லூரி வீரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். எமது அணியில் பேட்டிங்காக இருந்தாலும் பவுலிங்காக இருந்தாலும் 2 மிகவும் பலமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.